என்ன சொல்ல போறான்னு வேற தெரியல. நீ ரொம்ப லேட்டா வந்துட்டோம். அவர் 9 வர சொன்னாரு. நம்ம வந்து இப்ப இன்னும் லேட் ஆயிடுச்சு. சரி வா போய் பாப்போம் என்ன சொல்ல. எப்போ வரதுன்னா எப்படா வரீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கண்ணாடியை காட்டுங்கடா. கண்ணாடி முகத்தை பார்க்க முடியல. நல்லாதான் இருக்கு. லேட்டு கண்ணாடி ஒரு கேடு உங்களுக்குலாம். இது என்ன தட்டியா? ஆமா, இந்த தட்டை எடுத்து அந்த வச்சா வரவும் போறோம்னா என்னையே பார்த்துட்டு போறாங்களா, எதுக்குல அந்த தட்டு வச்சு உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிச்சை எடுத்து தட்டு திட்டு வந்து நிக்கிறேன். எதுக்கியா தட்டை வச்சு மிச்சமாமனும் பேச்ச கட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாலையே. இன்னைக்கு கலெக்ஷன் கம்மியா இருக்கு. சேனலுக்கு விளாக்கு கிடைக்கும், கலெக்ஷன் கம்மியாக்கி தட்டு திட்டு வந்துட்டியா? பொங்கல்லாம் வச்சிருக்க பார்த்தா இந்த இதை எடுத்துட்டு தான் நான் தெரு அலையணும் போல இருக்கு. முட்டை முட்டை இதை வச்சுதான் உங்களுக்கு முட்டை மந்திரம் வைக்க போறேன் இன்னைக்கு நான் போயிட்டு. கலெக்ஷனுக்கு அதுக்கு முட்டை மந்திரத்துக்கு இறங்கிட்டியா? ஆமா, நீங்க இவ்வளவு லேட்டா வந்தா அப்ப என்ன பண்ண முடியும்? அதனால முட்டை வாங்கி முட்டை மந்திரம் வைக்கிறதுக்கு. சரி சரி, எனக்கு என்ன இதை வச்சு எங்க என்ன பிளானு? இது வரைக்கும் நீங்க முட்டை எங்க வச்சு சாப்பிட்டுருக்கீங்க? ரூம்ல வைப்பேன். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நேச்சுரலா நம்ம சுடுதண்ணில போயிட்டு முட்டை வச்சு சாப்பிட போறோம். நேச்சுரலா சிங்கப்பூர்ல வருதான். அதை போய் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்படியே முட்டையை வச்சு சாப்பிட்டு வர வேண்டியதான். அங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா போவோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பிளாக் 114 ஆப்போசிட்ல உள்ள செம்பவாங் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்குக்கு தான் போக போறோம். இன்னைக்கு எங்க டீம்ல புதுசா சேர்ந்திருக்கான். அவன் முதல வாயிலே கையை விடுவான். உங்களை யாரையும் சும்மா விட மாட்டான். வாடா போறா பிஜிஎம். இவனுக்கு இன்னைக்கு ஃபுல்லா சம்பவம் பார்த்தா டம்மி பீஸ். வெல்கம் டு சக்தி வாய். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா சிங்கப்பூர்ல செம்பவாங்கல வந்து சுடு தண்ணி வருதுன்னு சொல்றாங்க. போய் அங்க சுடு தண்ணில நைனா வந்து முட்டை வைக்கலாம் சொல்றாப்ல. போய் எப்படி முட்டை வைக்க முடியுமா பார்ப்போம். எவ்வளவு நேச்சுரலா அழகா இருக்கு பாரு. இதை பார்க்கும்போது உனக்கு என்ன ஃபீல் வருது? நீ ஸ்கூல் படிக்காம கட்டடிச்ச நாகப்பழம் பறிக்க போயிருந்தியா? அதான் நினைப்பு வருது. நாகப்பழம் பறிக்க போனேன். ஸ்கூல் படிக்க சொன்னா எல்லாம் நாகப்பழம் பறிச்சாங்க. நானும் போய் பறிச்சேன். சம்பவம் இடத்த நெருங்கிட்டோம் போல இருக்கு. முட்டை அவியுமா? முட்டை அவியுமா என்னன்னு தெரியல என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேச்சுரல் அவ்வளோ நேச்சுரலா வச்சிருக்காங்க. நைட்டை சுட்டு ஒரு வழியா இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் இப்போ அங்கே நிலையில உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டிஸ்கஷன் தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. ஏண்டா டே இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்காடா? சிங்கப்பூர்ல இருக்கடா எரிமலை இருக்கு, நீ எரிமலை இருக்கு. இல்ல இது எப்படி தெரியுமா? கீழே அடியில இருக்குல்ல, அடியில வந்து ஓட்ட வழியா நேரம் மேல வந்து அது வந்து பூமி. நீ சின்ன வயசுல பார்த்துருக்கியா? நம்ம ஊர்ல உட்காந்துருக்கும் போது ஆத்து ஓரத்துல சின்னதா ஒரு ஓட்ட மாதிரி கீழே இருந்து ஒரு தண்ணி, அது மேல ஃபுல்லா மண்ணு வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கேன். அது ஊத்த கிடையாது, ஊத்தல நான் சொல்ல. இல்ல நம்ம ஆத்து ஓரத்துல குட்டியா ஒரு ஓட்டை வரும். அந்த ஓட்டை வழியா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சுத்தி வரும் தண்ணி, மேடா இருக்கும். நீ பார்த்திருக்கியா? சின்ன வயசுல இருக்கும். அந்த மாதிரி தான் இது வரும்னு நினைக்கிறேன். நம்ம பூமிக்கு அடியில இருந்து வருது. ஒரு இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு நினைச்சு பாரு, ஒரு திங்க் பண்ணி பாரு. நம்ம நிறைய படம் எடுக்கிறாங்க பாரு, கீழ இருந்து ஓட்ட போட்டு நேரா வரும் பாரு. அந்த மாதிரி கீழ இருந்து வரும். அது நேரா வந்து மேல ஊத்திட்டு அதுதான் கீழே அந்த நிலம், அந்த பூமி இருக்கு பாரு, அந்த பூமியோட கீழே அப்படிதான் வருதா என்னன்னு தெரியல. உண்மையா போய் நம்மனாதான் வந்து முட்டை ஆக்கி தரோம்னு சொல்லிட்டாப்ல. நம்பிதான் முட்டை கிடைக்கும். ஓகேதான், முட்டை தான் எடுத்து வந்துட்டோமே. அது வேகமா வேகாதுன்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. குண்டான எடு, கிளம்பு, தண்ணி பிடிச்சிடும். வா குடிச்சிட்டு வர இடத்துக்கு போமா? வா கிளம்பு தெரியவா போ. இதான்டா தண்ணி சூடாக தான் இருக்கு. தண்ணி போடா, இதான்டா இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த தண்ணி போதுமா? நிறையா தான்டா பிடிச்சிருக்கேன். வாடா சரி. இப்போ நீ முட்டையை வச்சு சாப்பிட்றோம். காலையில நான் சாப்பிட வர இல்லை, சீக்கிரம் முட்டை எடுத்து போட்டுருவாடா. யாருக்கு முட்டை வேணுமோ எடுத்து போட்டுருவோம். ஒரு ஆளுக்கு எத்தனை முட்டை? ஒரு ஆளுக்கு
ஆமா இவன் சொல்றேன் கரெக்ட் தான். பேர் இல்லாமடா எழுதுனா எழுதுவா அப்புறம் ஓ முட்டையை வந்து சண்டை வரும். ஆமா சண்டை வரும்ல, முட்டையில பேர் எழுதும். ராஜிராம் வேணாம். உன்னோட இதுனா விக்கி பியானா திட்டு மார்க் இருக்கிறது கூட பரவாயில்ல. சரி இப்ப இந்த பேனா போடுற தண்ணியில் ஒரு நாளையாடா தெரியுமா கேமராமேனுக்கு ஒரு எழுத்து மட்டும் போட்டுப்பான். சரி ஓகே. இது என்னோட முட்டை. கொடுக்குறதே ஒரு முட்டை இது வர வேற எடுத்த டேஞ்சர் சரி சரி டேஞ்சர் பேர் இங்க விட்டுருக்கேன் அவ்வளவுதான். டேஞ்சர் சிம்பிள் வச்சிருக்கேன் என் முட்டையில மட்டும். எனக்கு தெரிஞ்சு தண்ணி உள்ள போறது அந்த இடத்துல அலைய போகுது. அலையாது. அது வந்து மணி மாஸ்டர் மணி மாஸ்டர் ஓகே. பெரிய ஒரு லெஜெண்ட் அவர்லாம் கிரிக்கெட் பிளேயர் பெரிய பெரிய லெஜெண்ட் அவரோட. ஓகே 4 முட்டை போட்டாச்சு 4 பேருக்கு வேகட்டும். எவ்வளோ நேரம் ஐயா? ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்துடும் நினைக்கிறேன். 20 நிமிஷம் ஆமா 20 நிமிஷம் ரூம்லாம் போட்டோன்னா 10 நிமிஷத்துல வந்துட்டு போய் எடுத்து வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். இது நேச்சுரல் வாட்டர். அது வந்து நம்ம மூலிகை தண்ணீரா? மூலிகை தண்ணி. இது அதனால முட்டை தண்ணி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகும் பஸ் சாப்பிடலாம். வெந்துருமா வேவாதா? இது வேகமா அதான் முட்டை விடுது பாரு. வேகுதுடா. அப்போ ஒரு கொதிக்குது. முட்டை விடுது பேரு. முட்டை அங்க முட்டை விடுது பேரு. ஓகே தான் நீ சொல்ற மாதிரி ஏதோ நடக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம். என்ன மணியோட முட்டையில தான் முட்டை விடுது. ஆமா மாஸ்டர் மணி தான் முட்டை விடுது. ஏய் இதுல உட்காந்து காலை மட்டும் தான் உள்ள விடணுமா? ஏய் இதுல காலை மட்டும் தான் உள்ள ஒண்ணு. நீ போய் அதில் உட்காந்து குளிக்கிறது, உள்ள உட்காந்துக்கிறது, சோப்பு போட்டு குளிச்சுட்டு துண்டு போட்டு தோட்டிட்டுலாம் இருக்க முடியாதுங்க. காலை மட்டும் இங்கே பாரு, இந்த போர்டில் இருக்க மாதிரி தான் காலை வச்சுட்டு இருக்கணும். ஓகே ஓகே. இந்த மாதிரி வச்சு இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. உள்ள நடக்கிறது போறது பாரு. ஒருத்தன் என்ன வேலை பார்க்குறான் பாரு, துணி எடுத்து சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கிறான் ஒருத்தன். இதெல்லாம் நீ பண்ணிடாத, பொழந்துருவாங்க. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம். யாருங்க ரைட் 20 minutes later. இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு முட்டையை உடைப்போம். தண்ணியை ஊற்றிட்டா போய் மணி அந்த ட்ரெயின்ல தண்ணி ஊத்துறா. இந்த தண்ணி ஊற்று, இந்த தண்ணி ஊற்று. ஊத்து ஊத்து. என்னடா நடுக்கிட்டு ஊத்துறான்? கை நரம்பு தளர்ச்சிடா இவனுக்கு. ஏன் நரம்பு தளர்ச்சியா? நல்லா ஊத்துறா. அது ஊத்து, நரம்பு தளர்ச்சி அவனுக்கு. இந்த தண்ணி இப்படி ஊத்துனா என்ன, எடுத்து வச்சு ஊத்துனா என்ன, நரம்பு தளர்ச்சி அவனுக்கு. இந்த முட்டையை அவிக்க முடியல இவனுக்குலாம். 20 வயசுல கல்யாணம் வேணுமாடா இவனுக்கு. 25 வயசுல 25 கல்யாணம். யாரா ஃபர்ஸ்ட் என்ன முட்டை? ஏய் அபாய முட்டை தான்டா ஃபர்ஸ்ட் உடைக்க போறோம். அபாயம் கண்டிப்பா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அபாய முட்டையை உடைக்கிறோம். சரி ஓகே, உடச்செல்லாம் சாப்பிடலாம். உடைடா, எதை வச்சு உடைக்கிற? உடை. கையெல்லாம் நமக்கு உடைக்கிறதுக்குலாம் டேலண்ட் இல்லை. இது என்ன இதுவா பழம் உரிக்கிறதா? இது உரிச்ச எப்படி உடைக்கிறதா? தட்டு இதுல தட்டு, இந்த குண்டால தட்டு. என்ன இது? என்னடா முட்டை எப்படி இருக்கியா? நீதான் சொன்னாங்க தண்ணி குடிக்கிறானே. நீதான் சொன்னாங்க தண்ணி. தண்ணி எங்க பிடிச்சீங்க? இங்கதான் பிடிச்ச பின்னாடி. வாங்க பாப்போம். தண்ணியை பிடிங்கண்ணா. எதை பிடிச்சிருக்கா? நீதான் தண்ணி பிடிச்சி வந்தா? நீதான் தண்ணி பிடிக்க சொன்னாங்க. அங்கதான்டா இருந்தது. எங்கடா தண்ணி பிடிச்சீங்க? எதுலாம் பிடிச்சான்? ஏய் இது உங்களுக்கு தண்ணி பிடிக்கிற இடமாடா இது? இவன் தான் சொன்னாங்க சுடு தண்ணி வரேன். தண்ணி பிடிக்க எக் ஸ்டேஷன் அங்க இருக்கு பாருங்கடா. பாவிகளா, அப்பயே சொன்னடா அவன்டா. அப்பயே சொன்னேன் இங்க வராதுடா, அங்கதான்டா வேலையும் உருப்படியா பண்ணிடாங்க ரெண்டு பேர் வர்றது. இல்ல இல்ல மட்டனா அப்பயே சொன்னேன் இது சுடு தண்ணி கிடையாதா? அதுதான்டா சுடு தண்ணி வரும். இது நார்மலா வைக்கிறடா. இங்க பாரு 20 நிமிஷம் வேஸ்டா போயிடுச்சு. முட்டை வேகல. நெக்ஸ்ட் டைம் யாராவது நீங்க வந்தாங்கன்னா முட்டை வைக்கிற ஸ்டேஷன் அங்க இருக்கு. முட்டை வைங்க. இங்க வந்து இது கால் வைக்கிற இடம். வந்து என்ன திட்டுவாங்க வச்சுட்ட கடைசியில. இதுதான் நல்லா கொதிக்குது. இதான் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது. ஏய் பேசாம முட்டையை உடச்சு இங்கே ஊத்தி விட்டுருமா? சாப்பிட்றது எடுத்து வந்து இங்கே ஒருத்து இதை கொடுத்தாருன்னு வச்சுக்கா, அதுக்கப்புறம் அவர் அங்கே சாப்பாடு தர மாட்டாரு. உடச்சு எல்லாத்தையும் இங்கே ஊத்தியா கண்டென்ட் இங்கே சொல்லி முடிச்சு விட்டுரும். முட்டை இங்கே வாங்கினது வேஸ்டா போயிருந்தா நம்ம சாப்பிடுவோம்டா. உடச்சு சாப்பிடுவேன்றா வந்து சாப்பிட்டு போயிடும். சரி ஓகே. காலைல சாப்பிடாம வரேன்ட்ட பாரு. நானும் தான் சாப்பிடாம வந்தேன். ஃபைனலா எவனையும் நம்பாம நானே களத்துல இறங்கிட்டேன். போயிட்டு முட்டையை எடுத்து இப்ப உரிச்சு பார்க்க போறேன். என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு வேலைக்கு லாக்கி கிடையாது. இவனெல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்க இருந்து கண்டிப்பா இந்த இடம் வந்துருக்கும் நினைக்கிறேன். வா சுடுதுரா, பயங்கரமா சுடுதுரா.
இது ஆக்சுவலாக வந்து புல் பாயிலாக தான் இருக்கும் போல இருக்கு. ஆஃப் ஆயில் புல் பாயில் அந்த மாதிரி தான் சாப்பிடணும் நம்ம. அப்போ முழுசாக முட்டை வீட்டில் அமைச்சு சாப்பிட்றோம்லாம் இருக்காது. முட்டையை வைக்க போறேன்டா கடைசியா. ஃபைனலாக முட்டை எடுத்தாச்சு, உடச்சி நம்ம சாப்பிட்றோம். உதயன் முட்டை. பவர் பத்தலடா. ஃபுல் பாயில் தான். நம்ம எதிர்பார்க்குற அளவு வேகலை, இருந்தாலும் இப்படிதான் எல்லாம் சாப்பிட்றாங்க இங்க. இங்கே அவ்வளோதான் வேகம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. டேய் உதயா, கமான். டேக் இது என்ன ஆஃப் ஆயிலா? அவங்க முட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் ஃபைனலாக அவ்வளோதான் வேகம் போல இருக்கு. ஆஃப் ஆயில் தான் வேகம் போல இருக்கு, ஃபுல்லாக வேகாது போல. நம்ம எதிர்பார்த்து வந்தது வந்து ஃபுல்லாக வேகம்னு நினைச்சோம், வேகலை. பாய் தான் வெந்திருக்கு. அவங்க முட்டை எடுத்து தின்னுக்கங்க, முடிஞ்சு போச்சு. இவருக்கு உரிச்சு தரேன். கை குழந்தை இவருக்கு உரிச்சு வாயில தூக்கி இப்படி ஊத்தி விடுறோம். உனக்கு ஒரு முட்டை அதான். ஏய் பர்ஃபெக்டா உரிச்சு குடிக்கண்டா. வரவே மாட்டேங்குது. சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற முட்டையெல்லாம் சோறா நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காண்டா. ஒருத்தன் வந்து சம்பவம் பண்ணிட்டான் இவன். ஏன்னா முட்டையும் ஒழுங்கா அவிச்சு தெரியல, எதுவும் ஒழுங்கா பண்ணல. இன்னைக்கு பண்ணி முடிச்சுட்டோம். ஏதோ இந்த எபிசோட் எப்படி போச்சுன்னா எங்களுக்கு தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்குன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சம்பவம்